கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வில் இருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் செய்ததான விழுந்து போனதான சில இடங்கள், சில காரியங்கள், அதை நினைத்து சுற்றி சுற்றி நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாகவே என்னுடைய சிந்தைக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஒன்று வந்துருச்சு. அது மெதுவாக உள்ளே வந்துருச்சு. நிறைய நேரத்தில் நான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன். ஆனால் அந்த ஒரு 10 நாளாக சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அப்போது பேபிக்கிட்ட சொல்லணும், நான் இறந்து போயிட்டா எனக்கு வந்து குழியெல்லாம் நோண்டி தொட்டியெல்லாம் கட்டக்கூடாது, அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சிடணும், சரியா அப்படின்னு சொல்லணும்லாம் யோசிப்பேன். ஆனால் இது ஏன் நமக்குள்ளே இந்த எண்ணம் வருது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு தாக்கம் வரும். ஆனால் மறந்துடுவேன் கொஞ்சம் நேரத்தில். பிசாசு மறக்க வச்சுட்டான். தேவன் இருக்கிறார் என்பதை, சர்வ வல்லவர் ஒருவர் உண்டு என்பதை என்னால் ஒரு சில நிமிடங்கள் அந்த ஞாபகத்துக்குள்ளே இருக்க முடியல. அதனால தான் அவ்விதமான தாக்கங்கள் இருந்துச்சு. என்னை போலவே பேபிக்கும் அதே மாதிரி ஒரு மாதமாக அவளுக்குள்ள அப்படி ஒரு தாக்கம். அதாவது நான் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வச்சு வைக்கிற மாதிரி, பில்லி மாத்திரம் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் அவள் பார்த்துருக்கா. அப்போது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளாரையுமே அந்த தாக்கங்கள் வந்திருக்கு. எங்களுடைய சிந்தையில் ஒரு தாக்கம். இந்த தாக்கம் எனக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது இருக்கிறது. கொஞ்சம் ஒரு தீமையான எண்ணம், ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அதை உடனே நம்ம அகற்றலைன்னு வச்சிங்க, அது என்ன ஆகுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை அப்படியே இது பண்ணி நம்முடைய மூலப்பகுதியில் ஒரு பெரிய அரணை ஒன்று கட்டிடுவான். அதுக்கப்புறம் என்ன தான் ஜபித்தாலும், என்ன தான் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாலும் நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே போகவே போகாது. இதை நான் உணர்ந்தேன் கடந்த நாட்களில். ஏன் எனக்குள்ளே இப்படி வந்தது என்று சொல்லி. அப்போது பிசாசு ஒரு பக்கம் பேசுகிறான், தேவன் இன்னொரு பக்கம் இருந்து அதிகமாக என்னை உணர்த்தி கொண்டிருந்தான். நான் ஊழியத்துக்கு அழைத்தேன். நான் சொன்ன ஊழியத்தின் தேவைகளெல்லாம், வழிகளெல்லாம் இன்னும் நீ நடத்தலை. அதனால் நான் உனக்கு கொடுத்ததான பொறுப்பை முடிக்காமல் நான் உன்னை எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே, ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம். ஆனால் நிறைய நேரத்தில் தேவனுடைய சத்தம் கேட்டாலும் கேட்காதது போல் பிசாசு என்ன பண்ணிடுறான், நம்முடைய சிந்தையை அவனுடைய எண்ணத்தினால் நிரப்பி விடுகிறான். அதுதான் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற பிரச்சனை. அப்போது நம்ம இந்த நாட்களில் நம்முடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டும். சிந்தையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. சிந்தையில் பிசாசினால் கட்டப்பட்ட அரண், மதில் சுவர் ஒன்று இருக்கிறது. அந்த மதில் உடைக்கப்படாத வரையிலும் தேவனுடைய வார்த்தை என்ன தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும், பிரசங்கம் எவ்வளோ தான் கேட்டாலும், பிரசங்கம் எவ்வளோ தான் பண்ணாலும், நம்முடைய சிந்தைகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரலன்னு வச்சிங்க, நம்ம கேட்ட பிரசங்கெல்லாம் வீணாக போயிடும், ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் உடையதாக இருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அப்போது இந்த அரண் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்குரியவைகளாக இல்லாமல் அரண்களை, ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை வீழ்த்தி நம்மை கீழ்ப்படுத்தும்படியாக பிசாசு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த அரண்களை உடைக்க நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். இதில் எனக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளாரையும், சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குள்ளாரையும், வயதானவர்கள் வயதாகாதவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாருக்குள்ளாரையுமே இந்த போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் நிச்சயமாகவே ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு சொன்னால் நம்முடைய விரோதி யார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விரோதி யார் என்று சொன்னால் பாருங்கள், 2 கொரிந்தியர். நம்ம இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனாலும் மறந்து போயிடுறோம். 2 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 253வது பக்கத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? 253வது பக்கத்தில் இருக்கிற 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரலும். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம முதலாவது பாருங்க, நாம் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்திலே இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ 2 போர் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஒரு யுத்தம், இன்னொன்று மாம்சத்துக்குரிய ஒரு யுத்தம். நம்ம மாம்சத்தில் இருக்கும் பொழுதும் நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்குரியதாக இல்லாமல் ஆவிக்கேற்றபடி நாம் போர்களை, இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதற்காக தேவன் கொடுக்கிறதான ஆயுதம், 4ஆம் வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்முடைய போராயுதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா, அது மாம்சத்துக்கேற்றதாய் இராமல் அரண்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூளை பகுதியில் பிசாசினாலே கட்டப்படுகிற அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால், 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாமா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த கடைசி 3 லைனை மறுபடியும் வாசிக்கலாம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போது நம்முடைய மூளை பகுதியில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும், எதிர்மறையான எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எண்ணம் வரும், ஆனால் அந்த எண்ணம் நம்முடைய உள்ளே உக்காந்துக்கிட்டு நம்முடைய முழு மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மைண்டை பிடிச்சிடுச்சுன்னு வச்சிங்க, டோட்டலாக நம்முடைய சரீரத்தையே பிடிச்சிடும், நம்முடைய குடும்பத்தையே பிடிச்சிடும். ஆனால் தான் அந்த உள்ளே வர எண்ணத்தை கிறிஸ்துவுக்குரியதா மாம்சத்துக்குரியதான்னு நம்ம பகுத்தறியணும். ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருதுன்னா அதை கொஞ்சம் யோசி பாருங்கள். இது தேவனுடைய சித்தத்தின்படி வருகிறதா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி இந்த எண்ணம் வருதா, அல்லனா என்னுடைய மாம்சத்தின்படி வருகிறதா? நான் பார்க்குற காரியத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஒன்று வரலாம். இப்போ உலகம் முழுசுமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு போராட்டம், ஒரு பலவீனம், வயதானவங்களுக்கு இப்படி வருது, இதெல்லாம் பார்க்குறேன். பார்த்தவனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ உனக்கும் வயசாகி போயிடுச்சு, உனக்கும் சரீரத்தில் பலவீனம் வந்துடுச்சு அப்படின்னு அது வந்து உள்ளே உட்காந்த உடனே எனக்குள்ள அது இன்னும் கடன்னு அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கும். இனிமேல் நடக்க முடியாது, இனிமேல் வண்டி ஓட்ட முடியாது, இனிமேல் எங்கேயும் போக முடியாது, இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்படின்னு வந்தவனே அந்த எண்ணம் என்ன பண்ணுன்னா என்னை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி என்னை சிறை பிடித்து என்னை சிறைக்குள் அடைத்து விடும். வெளியே அதுக்கு முன்னாடி போன மாதிரி வேகமாக போக முடியல. ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், என்னை பிசாசு என்ன பண்ணிட்டான், சிறையிலே அடைத்து விட்டான். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு எண்ணத்தினாலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தில் முக்கியமான ஒரு எண்ணம் தான் இந்த குற்றம் சாட்டுகிறதான எண்ணம். இந்த குற்றம் சாட்டுகிறதான இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம கடந்த நாட்களில் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருவான். பழைய பாவ காரியங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனால் இங்கே பழைய சொல்ல ஒளிஞ்சு போகிறதே இல்லை, அவன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்கிறான்.
ஒவ்வொன்றையும் நம்முடைய பலவீன நேரத்தில் நம்முடைய மூளையில் கொண்டு வந்து இதை யோசி, அதை யோசி, இப்படி பண்ணி அங்கே விழுந்திய, இந்த கடந்த நாட்கள் இதை செஞ்சிய, அதை செஞ்சிய, இப்படியே நம்மளை குற்றம் சாட்டி நம்ம அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறவங்கள, அப்படியே நடக்கிறவங்கள உட்கார வைப்பான், உட்காந்துட்டு இருக்கிறவங்கள படுக்க வைப்பான். படுக்கிறவங்க படுத்த படுக்கையாகவே இருந்து சாகிற வரையிலும் படுக்கையிலேயே இருந்துடுவாங்க. இப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். அவங்களுடைய எண்ணத்துக்குள்ளே வந்து முதலாவது அவங்கள நடக்க விடாதபடிக்கு கொஞ்சம் கலப்பாக இருக்குது, கொஞ்சம் உட்காருன்னு சொல்லுவான். உட்காந்து இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப பலவீனமாகிற சற்று நேரம் படு அப்படின்னு சொல்லுவான். அவன் வார்த்தை கேட்டு படுத்துட்டேன்னு வச்சிங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நமக்குள்ளே கொண்டு வருவான். உனக்கு இது வந்துருச்சு, உனக்கு அது வந்துருச்சு, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உன்னோட ரத்தம் கம்மியாக போயிடுச்சு, இப்படி எல்லாம் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இது ஒத்து போகலாம். ஆனால் நீங்களும் நானும் உலக பிரகாரமானவர்களாக இருந்தாலும் நம்ம யார் தெரியுங்களா? ஆவிக்குரிய போர் வீரர்கள். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது, சும்மா இல்லை. நம்ம எல்லாருமே யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய சிந்தையில் பாருங்கள், தாறுமாறான எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கலாம், சிந்தை வேற ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாக்கங்கள் இருக்கிறது. இது ஏன்னு சொன்னால், நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிக ஜாக்கிரதையாக நம்ம எதில் முயற்சி செய்கிறோமோ இல்லையோ, எதிராளியை எதிர்க்கும்படியாக நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் குற்ற மனசாட்சியை, குற்ற உணர்வை நம்ம மேலே சாட்டி நம்மளை கீழே விழ தள்ளிடுவான். பிசாசுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அவனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் லூசிபர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுது, இன்னொரு இடத்துல பிசாசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா? சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். பிசாசுடைய பேரில் ஒன்று, சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். என்ன சாட்டுவான்? நீ கடந்த நாட்களில் பண்ணது, கடந்த நாட்களில் நடந்தது, பேசினது எல்லாத்தையும் நம்மளை பேச வச்சு நடக்க வச்சு எல்லாம் அவன் தான் செஞ்சான். அவன் சொன்ன மாதிரி தான் நம்ம நடந்தாலும் சொன்ன மாதிரி தான் பேசணும். அப்போது ஒரு பிசாசு எப்போ நம்மளை அதிகமாக தாக்குவான் தெரியுங்களா? நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம நம்பி பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த நேரமே நமக்குள்ளதான பிசாசு வெளியே போயிடுவான். வெளியே போனவன் என்ன பண்ணுவான்னா, நமக்கு முன்பாக வந்து நின்று கொள்ளுவான். நீ அன்னைக்கு பண்ணல, நீ அங்கே போய் பேசினல்ல, நீ இங்கே போய் பார்த்தல, இது எல்லாமே யார் சொன்ன செஞ்ச? நான் பிசாசுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்காக நான் உழைத்து ஓடி பேசி நடந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் அவன் நான் ரட்சிக்கப்படாத வரையிலும் என் கூடவே இருந்து என்னோடு இருந்து எனக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு இயேசுவை நான் நம்பினனோ, அன்னைக்கு என் பக்கத்தில் இருந்ததான அவன் எனக்கு எதிராக வந்து நின்று கொள்ளுகிறான். நின்று கொண்டு அவன் சும்மா இருக்கிறதுக்காக வரல, நம்மளை வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை, நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். உன்னுடைய குடும்பம் அப்படி, உன்னுடைய சகோதரர்கள் இப்படி, உன்னுடைய பெற்ற தாய் இப்படி, தகப்பன் இப்படி, உன்னுடைய ஊர் இப்படி, நீ வேலை செய்கிற இடம் இப்படி, நீ படிக்கிற இடம் இப்படி, உன்னோட பழகுகள் இப்படிப்பட்டவர்கள், எல்லா காரியங்களையும் நமக்கு முன்பாக இருந்து தேவனுக்கு விரோதமாக நம்மை எழுப்பும்படியாக நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ரட்சிக்கப்படாத வரையிலும் அவன் என்ன சொல்லுவான்? நீ ரொம்ப நல்லவன், உனக்கு இயேசெல்லாம் தேவையே கிடையாது, நீ தனியாக உன்னால் நிற்க முடியும், பாரு இப்போ நிற்கிறல்ல, நீ யாரையும் அதை கொலை பண்ணியா? இல்லையே, நீ ரொம்ப பரிசுத்தமானவன், உன்னோட தேவன் இருக்கிறாரு, ஒத்துக்கிறேன் நானும் அப்படின்னு சொல்லி நமக்கு கூடவே இருந்து ஜால்ரா அடிச்சுட்டே இருப்பான். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு எனக்கு பக்கத்தில் இருந்ததான, எனக்குள் இருந்ததான பிசாசு
வெளியே வந்து எனக்கு எதிராக நின்று பேசுகிறான். இப்போ என்ன பேசுகிறான் தெரியுமா? நீ பரிசுத்தமானவன் கிடையாது, உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவே இல்லை, நீ கடந்த நாட்களில் எங்கெல்லாம் போய் பேசின பார்த்தல்ல, அதெல்லாம் இப்போ நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உனக்கும் ஆண்டவருக்கும் தொடரவே இல்லை, உன்னை ஆண்டவர் விரும்பலை, உன்னை ஆண்டவர் நேசிக்கலை. ஆண்டவர் உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக சிந்தலை, ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னு என்ன சொல்லுவான்? நமக்கு எதிராக, இப்போ நமக்கு எதிராகவே திரும்பிடுவான். இதுவரை நல்லவன் என்று சொன்னவன் இப்போ நம்மளை என்னன்னு சொல்லுவான்? கெட்டவன் என்று சொல்லுவான். இதுதான் போராட்டம். இந்த ரெண்டு போராட்டங்கள் எதிர்மறையான தாக்கம் இருக்கிறது. நமக்கு பரிந்து பேசுகிறதான இயேசுவும் ஒரு பக்கம் இருக்கிறாரு, நமக்கு எதிராக பேசுகிற பிசாசும் ஒரு பக்கம் இருக்கிறான். இப்போ இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் 2 கனிகளை, 2 மரங்களை வைத்திருந்தார் இல்லைங்களா? ஜீவ கனி இருந்துச்சு, இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடியதான கனி இருந்தது. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பார்த்து ஒரு சுயத்தை உனக்கு கொடுத்து, நீ பார்த்து செலக்ட் பண்ணிக்கமா, நீ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. உனக்கு ஜீவன் வேணும்னா ஜீவ கனியை பூசி, இல்லை பாவம் வேணும்னா நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த கனியை பூசி. இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவங்க 2 பேரும் தனித்து வரும்பொழுது எதிராளியாகிய பிசாசு தோட்டத்துக்குள்ள சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான், நீ இந்த ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சொன்னார். ஏவாள் தான் சொல்கிறாங்க, ஆமாம் சொன்னார். என்ன சொன்னார்? ஜீவ கனியை புசிக்காத, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சினா நீ புசிக்கிற நாளிலே நீ செத்து போயிடுவேன்னு சொன்னார். உடனே பிசாசு என்ன சொல்கிறான்? நீ அதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாக போகிறதில்ல, நீ யாரை போல மாற போகிற? தேவனை போல மாற போகிறாய். ஆனால் கர்த்தர் இவனை உண்டாக்கின பொழுது யாரை போல உண்டாக்கினார்? தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? உனக்கு இன்னும் கூட ஒரு சாயல் இருக்கிறது, அந்த சாயல் தேவனுக்கு நிகராக உன்னுடைய சாயல் மாறப்போகிறது. நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா ஏற்கனவே உனக்குள்ள இருந்ததான அந்த சாயல் மறைந்து உனக்கு ஒரு புதிய சாயலை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதை நம்பினதான அந்த ஏவாள் தேவன் விலக்கினதான அந்த கனியை பறித்து புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்துட்டான். புருஷனும் ஏன் ஏதுன்னு கேட்காம அவரும் என்ன பண்ணார்? அதை வாங்கி சாப்பிட்டுட்டாரு. இப்போ 2 பேத்துக்குள்ளாரையும் பாவம் வந்துடுச்சு. இதுவரையிலும் தேவனோடு இணைந்து நடந்து கொண்டிருந்ததான இவர்கள் தோட்டத்தில் எப்போதும் தேவன் வருகும் பொழுது சத்தம் போட்டுக்கொண்டே ஆதாம் ஏவாள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் வருவார். இப்போ தேவனுடைய சத்தம் தோட்டத்தில் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? தங்களை மறைத்து கொள்ளும்படியாய் ஒளித்து கொள்ளும்படியாய் ஒளிந்து கொண்டுக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஏன் எனக்கு முன்னாடி வரல? எப்பயுமே என்னை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், ஏன் என்னாச்சு உனக்கு? தேவனுக்கு தெரியும் நம்ம சொன்னதான அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை. ஏன் வார்த்தையை நம்பலை? பிசாசுடைய வார்த்தையை நம்பினாங்க. சாப்பிடுகிற நாளிலே நீ சாவாயின்னு சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையை இவங்க நம்பாமல், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? பழத்தை புசிச்சாங்க. பாவம் அவர்களுக்குள்ளே வந்தது. பாவம் தேவனையும் இவர்களையும் பிரித்து வைத்து விட்டது. இப்படி தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவரை அறியாத நாட்களில் தேவனை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நாம் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டோம், இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. எல்லாம் தெரிஞ்சாலும் நிறைய நேரத்தில் நம்முடைய எதிராளியை நம்ம மறந்துடுறோம். எதிராளியை அவன் நினைக்கணும்னு இல்லை, அவன் ஆராதிக்கணும்னு இல்லை. நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு. அவன் இரவும் பகலும் நமக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான்.
நம்மை அழிக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. நம்மளை தொடர்றதுக்கு அவன் தேவனிடத்துலேருந்து பர்மிஷன் வாங்காமல் நம்மளை தொட முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்மணியாக இருக்கிறோம். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவானா? இந்த வசனம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் நம்ம யாருன்றதை மறந்து போயிடுறோம். நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய கண்மணியாக இருக்கிறோம். என்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துடுச்சுன்னா, இந்த நம்பிக்கை நமக்குள்ள இரவும் பகலும் நம்மளோட பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். என்ன சோதனை வந்தாலும், என்ன பிசாசுடைய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரச்சனை நேரத்தில் ஐயோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு நம்மளை விட்டு விலகி போகிறதான தேவன் கிடையாது. அந்த சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். அதிலிருந்து தப்பி செல்வதற்கு வழியையும் கர்த்தர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. பிரச்சனை நேரத்தில் பயந்துடுறோம். ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து போயிட்டாரோ. இல்லை, எசையா 49ஆம் அதிகாரத்தில் 856ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 856ஆம் பக்கம், எசையா 49ஆம் அதிகாரம் 14லிருந்து 16 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், 14லிருந்து 16 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 856ஆம் பக்கத்தில் இருக்கிறது. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை நிறைய நேரத்தில் நாமளும் சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தருடைய ஞாபகத்திலே நான் இல்லை, என்னை மறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இப்போது சீயோன் என்ன சொல்கிறாளாம்? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்து போயிட்டாரு. பிரச்சனை நேரத்தில் நம்முடைய செவிகளில் விதமான சத்தங்கள் கேட்கிறது. அந்த நேரத்தில் அடுத்த சத்தம் நம்முடைய செவிகளில் கேட்கணும். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கோம் அப்படின்னா, கர்த்தருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? யார் முகத்துலேயுமே முழிக்க மாட்டாங்க. கையை நல்லா தேய்ச்சிட்டு அவங்க கையவே பார்த்துக்குவாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு பக்கத்துலேயே கண்ணாடி வச்சுருப்பாங்க, கண்ணாடியில் போய் முழிச்சிடுவாங்க. தீமையானவங்க காரியத்தில் பார்த்தா அவங்களுக்கு வர தீமை எனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு நம்ம எப்பயுமே முழிக்கும் பொழுது அவருடைய சாயலால் நாம் திருப்தியாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ காலையில் எழுந்த உடனே நைட்டில் கனவு கண்டிருக்கலாம், பொல்லாத தீமையான கனவுகள் வரலாம். அந்த கனவு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் வந்த தீமையான கனவுகளின் மூலமாக எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு அகன்று போவதாக நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த நாட்களில் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, அல்ல ஒரு சகோதரி அவங்க குடும்பமாக விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த அம்மாவை சாகடிக்கணும்னு ஒரு திட்டம் பண்ணிட்டான். திட்டம் பண்ணவன் என்னைக்கு, எந்த இடத்துல, எத்தனை மணிக்கு, யார் மூலமாக இந்த ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ இந்த அம்மா அங்கே சர்ச்சுக்கு வராங்க. பாஸ்டர் ஜெபம் பொழுது இவங்க அப்படியே ஒரு மாதிரி மொழிக்கிறாங்க. உடனே இவருக்கு தெரிஞ்சிச்சு, நீ யார் அப்படின்றாரு. உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி பேசுது,
நான் மரண ஆவி. சரி, நமக்கு இப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவர் சொல்லி கொடுக்குறார் சில காரியங்களை. சரி, இப்போ நான் கேட்க போகிறேன், இந்த அம்மா சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. மரண ஆவியா? என்னைக்கு இந்த அம்மா மரணிக்க போகிறாங்க? மே 7ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 4 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. எந்த இடத்துல? அவங்க ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வளைவு, அந்த இடத்துல இவங்களுக்கு ஆக்சிடெண்ட். சரி, எதன் மூலமாக ஆக்சிடெண்ட்டு? இவங்க போகிற காரும் ஒரு ட்ரக்கும் ஒன்றும் இடிச்சிக்க போகுது. அதில் இந்த அம்மாவை சாகடிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், நமக்கு எதிராக பிசாசு என்ன பண்ணிட்டான்னா திட்டமணி வைத்திருக்கிறான். நம்முடைய மரண நாளை குறித்திருக்கிறான், மரண நேரத்தை குறித்திருக்கிறான், எப்படி சாகணுன்றதையும் அவன் எல்லாத்தையும் நமக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆக்சிடெண்ட் இல்லை, இது எல்லாமே நமக்கு எதிராக பிசாசுடைய ராஜ்யத்தில் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதான காரியங்களை அதின் காலங்களில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வது போலவே பிசாசும் நேர்த்தியாக செய்கிறான். இது நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நமக்கு ஜெபம் பண்ணுறாரு, உனக்கு எதிராக இப்போல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டான்ல. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டான்? ஒரு குழி, மரண குழியும் வெட்டி வச்சிருக்கிறான். இந்த அம்மாவை போட்டு அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு மரண பெட்டியும் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஏற்கனவே அவன் பிளான் பண்ணது தானே, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை இந்த இடத்துல இந்த அம்மா சாவாங்க, இவங்களை செத்தவங்க இவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, இவங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு வருவாங்க, இந்த பெட்டியில் வைப்பாங்க, இந்த குழியில் போட்டு மூடுவாங்க. அப்போது இவர் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, இந்த அம்மாவுக்கு எதிராக வெட்டப்பட்டிருக்கிற சவக்குழியை இயேசுவின் நாமத்தினாலே நான் மூடி போடுகிறேன். உடனே வீருன்னு கத்துது அந்த அம்மா. அடுத்ததா, இந்த அம்மாவுக்காக வைக்கும்படியாக செய்யப்பட்டிருக்கிற சவப்பெட்டியை தேவ சமூகத்து அக்கினியால் சுட்டரிக்கிறேன். நம்ம வீருன்னு கத்துது. அதுக்கப்புறம் அந்த டெலிவரன்ஸ் ஆகுது, விடுதலை கிடைக்குது. அந்த அசுத்தாவி போய் அந்த அம்மா எழுந்து நிற்கிறாங்க. கூடவே அவங்களோட வந்ததான அவங்களுடைய மக, அது சாத்தானுடைய ராஜ்யத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறதா. அது அது கதறுது, நான் ஹை இடத்துலேருந்து வரேன், உயர்ந்த இடத்துலேருந்து வரேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த காரை நான் தான் ஓட்ட போகிறேன், எங்கள் அம்மாவை சாகடிக்கிறதுக்கிற காரை நான் தான் ஓட்ட போகிறேன். அப்போ அந்த காரு டிரைவரில் இருந்து எல்லாத்தையும் பாருங்கள் அது பிளான் பண்ணி வச்சுருக்குதுன்னு. அப்போ சொல்கிறாரு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இப்போ எங்கே வந்திருக்க தெரியுமா? அது சொல்லுது, இது தேவ சமூகம், இதனால தான் நாங்கள் ஒரு 2-3 மாதமாகவே இந்த பிள்ளை இங்கே வரணும்னு நினச்சா நான் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இவளை வீட்லேயே நிற்க வச்சுட்டேன், இன்னைக்கு எப்படியோ வந்துட்டா. இப்போ நம்மளையும் அப்படி தான் பிசாசு பிளான் பண்ணி சபைக்கு வரலன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. எங்கே இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நம்மளை யாராலையும் தொட முடியாது. ஏன்னா நம்மளை சூழ்ந்து தேவனுடைய மகிமை அக்கினியாக பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி, அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி அதோட கையை கொடுக்க கேட்குறாரு. அது கையை தரமாட்டேன்னு சொல்லுது. ஒரு வலுக்கட்டாயமாக அந்த கையிலேருந்து அப்படியே அந்த விரல்லேருந்து அப்படியே பிடுங்குறாரு, எதையும் பிடுங்கி அப்படியே ஊதுறாரு. ஏன்னு சொன்னால் இருளின் ராஜ்யத்தில் இந்த அம்மாவுக்கு நிறைய ப்ரொமோஷனை பிசாசு கொடுத்துருக்கிறான். செஞ்சதான ஒவ்வொரு வேலைக்கும் இந்த அம்மாவுக்கு விரலில் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறான். இது நம்முடைய சாதாரண கண்களினால் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். மாம்சீக கண்களினால் இதை பார்க்கவே முடியாது. இப்போது 5 ரிங்கு அந்த பெண்ணுடைய கையிலேருந்து பிடிங்கி எரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கும் ஒரு விடுதலை வருது. அதுக்கப்புறம் அம்மாவும் மகளும் 2 பேருமா சாட்சி சொல்கிறாங்க. அதுலேருந்து நானும் ரெகுலராக இப்போ நான் அதே ஜெபத்தை நான் செய்கிறேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் சபை மக்கள் ஒவ்வொருவரையும், வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் வயதானவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்காக வெட்டப்பட்டிருக்கிற சவக்குழிகளை மூடுகிறேன். எங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற சவ பெட்டிகளை இயேசுவின் நாமத்தில் எரித்து போடுகிறேன். எங்களுக்காக
குடும்பத்திற்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் பரலோகத்தில். அந்த திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது நடப்பதாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 3-4 தினங்களாக என்னால் அந்த ஜெபத்தை செய்ய முடியல, மறந்துட்டேன். ஒரு மாதிரி என் சிந்தையிலேருந்து அதை எடுத்துட்டான். எடுத்தவொடனே காலியானவனே அவன் கொண்டாந்து அடுத்தது வைக்கிறான், நீ செத்து போயிடுவேன். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எங்கே செத்தாலும் அந்த சாகிற நேரத்தில் உங்களை மாத்திரம் நான் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா உங்களை மறந்துட்டேன்னா நான் வேற எங்கே போயிடுவேன்ல. அதனால் சாகிற நேரத்தில் கூட பாருங்கள் ஜெபத்தை எப்படி மாற்றுறான்னு. சாகிற நேரத்தில் கூட உங்களை நினச்சிக்கிட்டே சாகணும் ஆண்டவரே. அந்த கிருபியை மாத்திரம் உங்ககிட்ட கேட்குற ஆண்டவரே. இப்படியெல்லாம் அந்த ஒரு 3-4 நாட்களாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள காய்ச்சல், எனக்குள்ளே இருக்கிற அந்த இது ஒரு மாதிரி என்னை அப்படியே ரொம்ப பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, யாருக்கிட்டையும் பேச முடியல. தனிமையாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நான் பிசாசு சொல்கிற வார்த்தை இன்னும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், என்னுடைய மைண்டில் தீமையான விதைகளை சீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த விதைகள் முளைத்து என்னுடைய வாழ்க்கையை குழிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிசாசுடைய திட்டம். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது ஏதோ நேற்றோ போன வருஷத்திலேயோ இல்லை, நான் பிறப்பதற்கு முன்பாகவே பரலோகத்தில் என்னை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்காகவும் அவர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்காகவும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பரலோகத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது கூட, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் என்ன இருக்குதோ அது பூமியின் மண்ணாகிய எனக்குள் செய்யப்படுவதாக. நம்ம எல்லாருமே மண்ணினால் உருவாக்கப்பட்டவங்க தான் இல்லைங்களா? இப்போ பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் இறங்கி வந்து என்னுடைய மண்ணான சரீரத்துக்குள்ளாக இருந்து கொண்டு அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ பிசாசு நம்மளை இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, நீ செத்து போயிடுவ, உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான், உன்னுடைய குடும்பம் இப்படி இருக்காது, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு இது பண்ணாது, உனக்கு அது பண்ணாது, இப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நம்முடைய சிந்தையை கொண்டு வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கிறான். பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு இருக்குது. பாருங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 246வது பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்கலாம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாமல் போயிட்டா அவன் நடத்துகிற வழியில் போய் உட்காந்துருவோம். அப்போ தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம் என்ன, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அன்றாட ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்போ நான் இந்த காரியத்தை செய்யணும்னு போகிறேன், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு காரியத்தை பார்க்கணுன்னு போகிறேன், உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. தெரியாமல் நான் போய் பிசாசுடைய தந்திரத்தில் போய் நான் என்ன பண்ணிக்கொள்ளக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. நம்மளை சிக்க வைத்து சிறைப்பிடித்து அடித்து உதைத்து நம்முடைய நடமாட்டத்தை குறைய பண்ணி வெளியே போக முடியாதபடிக்கு படுக்க வைத்து படுத்துக்கிட்டே இருக்கிற எனக்குள்ள ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்து, நான் டாக்டரை போய் பார்ப்பேன், டாக்டர் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க சில காரியங்களெல்லாம் செய்வாங்க, அதில் எல்லாத்துலேயும் எனக்கு நெகட்டிவான எண்ணங்களை பிசாசு உண்டு பண்ணுவான். அப்போது நம்ம எங்கே போனாலும், ஒரு ஆஸ்பத்திரிக்கே போனாலும் ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு எதிர்மறையாக எதிரி ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் எனக்கு எதிராக தான் எப்பயுமே எழுதுவான். அதனால் அந்த டாக்டருடைய மைண்டை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அந்த இடத்த நீங்கள் ஆளுக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போங்க. எந்த ஒரு நெகட்டிவ் காரியங்களும் வராது. ஒருவேளை ஸ்கேன் எடுக்கிற இடத்துல, ஆண்டவரே நான் இப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். எனக்கு ஸ்கேன் எடுக்கும்பொழுது, ஆண்டவரே பிசாசுடைய திட்டங்கள் எதுவும் என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. என்னை உருவாக்கினது, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்கினது நீங்கள். எங்கள் அம்மா அப்பாவால் உருவாக்கலை. அந்த ரங்கத்தில் என்னுடைய எலும்புகளெல்லாம் உருவாக்கும் முன்னமே எனக்கு இதெல்லாம் உருவாக்குற நாள், நேரம், டைமு எல்லாமே நீங்கள் குறித்து வச்சிருக்கிறீங்க பரலோகத்தில். அதே நேரத்தில் எனக்கு எதிராளியும் ஒரு திட்டம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். அவனும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. அவனும் இரவும் பகலும் நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். நீ இந்த நாளில் செத்து போயிடணும், இந்த நாளில் உன் குடும்பம் அழிஞ்சு போயிடணும், இந்த நாளில் உன் பிள்ளைக்கு இப்படி கெடுக்கப்படணும், நல்ல திருமணம் பண்ணி இந்த நாள் முறிவு ஏற்படணும், இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் குறைவுபடணும், வீடு கட்டணும்னு கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கு உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக ஆட்களெல்லாம் கொடுப்பான். எல்லாம் நாமளும் போய் கடன் வாங்குகிற அவசரத்தில் எத்தனை கையெழுத்து கட்டாலும் கடன் போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கணும், ஆண்டவரே இதை கட்ட முடியறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அந்த எண்ணத்தையும் நம்மளை விட்டு எடுத்துடுவான். வேகமாக போட்டு லோன் போட்டு எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம். திடீர்னு சிமெண்ட் வேலை உயரும், திடீர்னு மணல் வேலை உயரும், அதிகமான பணம் செலவாயிடும், பாதியிலேயே நின்று போயிடும். அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு திருப்பி வேற ஒரு இடத்துல கடன் வாங்க, அந்த கடனை அடைப்பதற்கு வேற ஒரு இடத்துல கடன் வாங்க. இப்படியே நம்மளை காலத்துக்கும் கடனாளிகளாகவே மாற்றும்படியாக பிசாசு ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிடவே கூடாது. அதனால் எதை செஞ்சாலும் தேவ நாமம் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்க மூலமா, எங்களுடைய குடும்பத்தின் மூலமா உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணுமே ஒழிய, என் மூலமா என் குடும்பத்தின் மூலமா உங்களுடைய நாமம் எந்த விதத்திலும் துக்கப்படக்கூடாது. என் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துடுச்சுன்னா நம்ம இந்த குற்றவாளி கூண்டில் நீங்களும் நானும் நிற்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் நமக்காக தேவன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும். அதே நேரத்தில் பிசாசும் தேவ சமூகத்துக்குள்ள நுழைவான். அதை நமக்கு தெரியறதில்லை, நம்ம மறந்துடுறோம். பிசாசு தேவ சமூகத்துக்குள்ள நுழைவானா தெரியுமா உங்களுக்கு? நுழைய முடியுமா அவனால? என்ன சொல்றீங்க? நுழைய முடியாதா? நுழைய முடியுமா முடியாதா? முடியும். ஒரு உதாரணம் யோபு தான் நமக்கு. பிசாசு என்ன பண்றான்? யோபுவை குற்றம் சாட்டும்படியாக. அப்ப அவன் எதுக்கு தேவ சமூகத்துக்கு போறான் தெரியுங்களா? நம்மளை போய் நல்லவங்கங்க, வல்லவங்கங்க, பாவம் செய்யலைங்க, பரிசுத்தமானவங்கன்னு நம்மளை பற்றி அப்படி புகழாம, நம்மக்கிட்ட கடந்த நாட்களில் அவன் சொல்லி செஞ்சதான சில காரியங்களை, தவறுகளை ஞாபகப்படுத்தி நம்மை குற்றம் சாட்டும்படியாக பிசாசு தேவ சமூகத்துக்கு போறான். அவன் தேவ சமூகத்துக்கு போறதுனால அவன் தேவன் கிடையாது, தேவனுக்கு நிகரானவனும் கிடையாது. எல்லாவற்றிலும் தாழ்ந்தவன் அவன், கீழே விட தள்ளப்பட்டவன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரையிலும் அவன் தேவ சமூகத்துக்கு அன்றாடம் போவான், ஒவ்வொரு நிமிடமும் போவான். நம்மளை ஒரு பாவம் செய்ய வைப்பான். பாவம் செய்ய வச்ச பின்னாடி உடனே அவனுடைய வேலை தெரியுங்களா, கீழேருந்து புறப்பட்டு மேலே போவான். நம்ம பேரை சொல்லி பாருங்கள், நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிங்க, அந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்குது, அந்த பையன் இப்படி பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்தார் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு தீர்ப்பு சொல்லுங்க, இப்பயே சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இல்லைங்களா? அதனால் இப்போ நான் போய் அந்த ஆத்மாவை சாகடிக்கணும், எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னுவான். அவனால் சுயமாக நமக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டாதான்
நம்மை அழிக்கிறதுக்கு அவனால் முடியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு நம்மை அழிப்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அன்லஸ் கர்த்தர் ஒரு அனுமதி கொடுத்தால் ஒழிய. அப்போ அங்கே போய் சொல்லுவான், இவனுக்காக நீங்கள் எவ்வளோ உயர்ந்த எண்ணெல்லாம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ திட்டம்லாம் வச்சுருந்தீங்க பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டான். இனிமேல் அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சாலும் குடும்பத்தையே கெடுக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணுவான், பிளான் பண்ணி வந்துட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தேவனுடைய வலது பாரிசத்தில் எழுந்து நின்று, இந்த மகனுக்காக, இந்த குடும்பத்திற்காக நான் சிந்தின ரத்தம் என்னுடைய கைகளை பாருங்கள் பிதாவே, என் ரத்தத்தை நான் இவங்களுக்காக சிந்திருக்கேன். இவங்களை அழிவிலிருந்து மீட்கும்படியாக நான் என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் பேசும், தேவனிடத்தில் பரிந்து பேசும். ஆமாம் பிதாவே, இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு நாள் கொஞ்சம் கிருபையா இருங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்காக பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறபடினால தான் நாம் சொல்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஓ ராதீரா ராசியா. இல்லைன்னா நம்ம என்னைக்கு அழிஞ்சு போயிருப்போங்க. நீங்களும் நானும் சாதாரணமானவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பிசாசு குற்றம் சாட்டுவான், உலகம் குற்றம் சாட்டலாம், தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம தவறு செஞ்சிட்டோம், விழுந்து போயிட்டோம், அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இப்படிப்பட்ட எண்ணத்தில் நீங்கள் அநேகர் இருக்கிறீங்க. இதனால தான் உங்களுக்கு ஜெபிக்க முடியல. ஜெப நேரத்தில் உங்களுக்கு சோர்வு வந்துடுது, உங்களுக்குள்ள பலவீனம் வந்துடுது, தேவையில்லாத எண்ணங்கள் வந்துடுது. அந்த எண்ணங்களை உடனே என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவுக்குள்ள சிறை பிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. நம்ம தலை மேலே பறவைகள் பறக்கலாம், ஆனால் அது நம்ம தலை மேலே உட்காந்து கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் நல்ல பறவையா பறக்குதையா, கூடு கட்டு, முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கா போறி அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா அது என்ன பண்ணுன்னா மலன்னு அவருடைய இனத்தை பெருக்கி கொண்டே இருக்கும். அது தீமை செய்கிறதான இனம், அது ஒரு நாள் நன்மையே செய்யாது. அது உங்களுக்காக எனக்காக விரோதமாக பேசுகிறதான இனம். அது எப்படி நம்ம உயிரோட விடுறது? அப்ப நமக்குள்ள ஒரு வெறி ஒன்று வரணும். எனக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிற இனமே மனுஷன் இல்லை. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷரோடு அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, வல்லமைகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிடுறோம். அதனால தான் பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுறோம், எதிர் வீட்டில் போய் சண்டை போடுறோம், கூட வேலை செய்கிறவங்கிட்ட சண்டை போடுறோம், முதலாளிகிட்ட சண்டை போடுறோம், படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இடத்துல சண்டை போடுறோம். அப்போ நம்ம ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய யுத்தம் என்பது இந்த மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கல, ஆவியின் மண்டலத்தில் என்னுடைய யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தலைச்சீராவை எடுத்து மாட்டிக்கொள்ளுவோம். ரட்சிப்பு என்கிறதான தலைச்சீரா, ரட்சிக்கப்பட்டதான அந்த நாளில் நமக்கு தேவன் ஒரு தலை, ஒரு சீரா, ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இந்த ஹெல்மெட் போடாமல் இன்றைக்கி வெளியே போனால் போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறாரு. ஆனால் இந்த ரட்சணியம் என்னும் தலை சீராவை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கலட்டி வச்சிடுறாங்க. ரொம்ப வேர்க்குது. உள்ள தேவையில்லாத குப்பை கூழெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம தலை மேலே ஆண்டவர் ரட்சணியம் என்னும் தலை சீராவை ஒரு ஹெல்மெட்டை போட்டிருக்கிறார். அப்போது டூ வீலரில் போகும்பொழுது ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு மறந்துட்டாலும் திருப்பியும் போய் எடுத்து வைக்கணும், என்னென்னமோ பண்ணுறோம். இல்லைன்னா போலீஸ்காரன் அங்கே பார்த்தோன்னே வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டுலாம் போகிறோம். எந்த பக்கம் போனாலும் அவன் நிற்பான். இங்கே உலக பிரகாரமான போலீஸ்காரன்ட்ட தப்பித்து அடுத்த தெருவில் போய் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் பிசாசு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா
நம்மளை ரெண்டில் ஒன்றுன்னு பார்க்காம விட போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் நமக்கு ஆதரவாக இருந்தான். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டு என்னமோ பரிசுத்தம்னு சொல்கிற, விக்கிரகம்னு சொல்கிற, அந்நிய தெய்வங்கள்னு சொல்கிற. நான் இப்போ முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ படைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ற. அப்போ அவனுக்கு எவ்வளோ கோபம் பாருங்கள் நம்ம மேலே. நம்ம கூடவே இருந்தவன் இன்னைக்கு அவனுடைய வலது காலை என் தலை மேலே வச்சிருக்கிறானே. நம்முடைய வலது கால் பிசாசுடைய தலையின் மேல் வைக்க வேண்டும். நம்முடைய பாதம் இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய தலை இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே இருக்கணும். நம்முடைய ரட்சண்யம் எனும் தலைச்சீராவை யாரும் தொட முடியாது. ரட்சிப்பை நம்மை விட்டு தெரியும்படியாக நம்ம மேலே ஆண்டவர் போட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படியாக, கிழித்து போடும்படியாக, எரித்து சாம்பலாக்கி போடும்படியாக பிசாசு இரவும் பகலும் நமக்கு எதிராக அவன் போராடி கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திரம் நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் ரட்சண்யம் எனும் தலை சீராவை அணிந்து கொள்வோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் போர்த்து கொள்ள போகிறோம். இந்த 2 ட்ரெஸ்ஸும் இந்த தொப்பியும் நம்ம தலை மேலே இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரியை நம்மளை பார்த்தா சல்யூட் அடிப்பார். எப்படிப்பட்ட வல்லமை எங்கே தான் போய் உயர்ந்த இடத்துல அவன் கொல்லிமலையில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூனியம் பண்ணாலும் சரி, நமக்கு எதிராக அனுப்பப்படுகிறதான ஆயுதங்கள், நமக்கு எதிராக இருக்கிற பிசாசுகள் நம்மளை பார்த்தா சல்யூட் அடிக்கும். நம்மளை தூரத்தில் வரும்பொழுது அவனுக்கு தெரியும் நம்ம தலைமையில் இருக்கிற கிரீடம் எப்படிப்பட்டதுன்னு, நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. இன்றைக்கி காக்கி சட்டை எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவனும் போட்டிருக்கிறாரு, போலீஸ்லேயும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எதை பார்த்து வைக்கிறோம்? அவருடைய தலையில் இருக்கிற தொப்பி. அது கூட சில நேரத்தில் இவங்க தொப்பி போட்டுக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிறதான அந்த அதிகாரம், அவங்களுடைய பெல்ட்டு, இதெல்லாம் பார்த்தா இவர் போலீஸ்காரர் நமக்கு தெரியும். அப்போ அதே போல தான் நம்முடைய எதிராளியும் பிசாசு நம்மளை குறித்து நல்லா தெரியும். நல்லா ஜெபித்து கொண்டு இருந்தால் நமக்கு முன்னாடி அவன் நிற்கவே முடியாது. நம்ம முன்னாடி நிற்கணும், நம்மளை கீழே விழ தள்ளணுன்ற அந்த எண்ணத்திலேயே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? நம்முடைய ஜெப நேரத்தை குறைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து ஜெப நேரத்தில் குறைவு உண்டாக்கி அடுத்ததா குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நீ ஜெபிக்கவே இல்லை, நீ பரிசுத்தமாகவே இல்லை, உன்னோட ட்ரெஸ் எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு. இப்படிப்பட்ட எண்ணத்தில் நிறைய பேர் இங்கே இப்போது உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்காக தான் தேவன் பேசுகிறார். கடந்த நாட்களில் இருந்த பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் இப்பையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எதிராளியாகிய பிசாசு நம்மை குற்றம் சாட்டும்படியாக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். பாருங்கள், அங்கே வசனம் கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட கேட்குற நேரத்தில் பாருங்கள், சிந்தையில் பாருங்கள் வேற என்னமோ எண்ணம் இருக்குது. இவன் உண்டாக்குறது இவன் தான் சாட்சியோடு கொண்டு வருவான். பாருங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட, நம்ம படுத்துக்கிட்டு இருந்தால் கூட, தூக்கத்தில் இருப்போம், தேவ சமூகத்தில் போய் நிற்பான். பாருங்கள் எப்படி கையை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், எப்படி காலை நீட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், எங்கே பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்படின்னு. அதுதான் இரவும் பகலும் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன், சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 11 வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. 344வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இவன் இப்போ தள்ளப்படலை. ஒரு காலம் இருக்கிறது.
அந்த நாட்களில் தான் இவனை கர்த்தர் அங்கேருந்து கீழே விழ தள்ளுவார். அப்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராட்சியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ தாழ தள்ளப்படல, அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுங்களா? இவனுக்கு இப்போ ஃப்ரீயாக பாஸ்போர்ட் கிடைச்ச மாதிரி இவன் டூ அண்ட் ஃப்ரோவில் இருக்கிறான். அங்கே போய் நிற்க முடியாது இவனால். தேவ சமூகத்தில் போய் குற்றம் சாட்டிட்டு வந்துடுவான். மறுபடியும் நம்மளால் ஏதாவது ஒரு தவறை செய்ய வச்சு மறுபடியும் குற்றம் சாட்டுவதற்கு போவான். அந்த நாட்களில் ஒரு 10, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பி ஆஃபீஸ் இங்கே அஸ்தமட்டியில் இருக்கும். போலீஸ் ஆஃபீஸ் வந்து அங்கே டவுனில் இருக்கும். அப்போது அந்த க்ரைம், அந்த குற்ற செயல்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்தும் அது எஸ்பிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தகவல் எல்லாமே, அந்த தகவல் எல்லாமே சேகரிக்கப்பட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே இருக்கிற மெசஞ்சர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு புல்லட் வச்சுருப்பார். அங்கே சேகரிக்கப்பட்ட அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் எங்கெல்லாம் குற்ற செயல்கள் நடந்தது, செயின் பறிப்பு, கொலை, எல்லா அந்த காரியங்களும் அந்த அந்த மெசஞ்சர் எடுத்துக்கிட்டு அவர் வேகமாக வருவார். வேகமாக வந்து இங்கே எஸ்பி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி போயிடுவார். இங்கே இருக்கிறதான சில பதில்களை எடுத்துக்கொண்டு அங்கே போவார் செயல்படுத்துவதற்கு. இதுதான் அந்த மெசஞ்சருடைய வேலை. என்ன தெரியுங்களா? அவர் எங்கே வந்து இடித்தாலும் அது கேஸே இருக்காது, அப்படி ஸ்பீடாக வருவார். அவரை பார்த்தாலே எல்லாம் பயந்துக்கணும், அந்த மெசஞ்சரை பார்த்தாவே. அப்படி ஒரு குறிப்பிட்டவங்களை அரசாங்கத்தில் நியமித்திருந்தது. எதுக்கு? அங்கே நடக்கிற எல்லா குற்ற செயல்களையும் கொண்டு வந்து ஆஃபீஸில் சொல்லணும். இங்கே எடுக்கிற ஆக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கு அதை அலர்ட் பண்ணி இவங்களை எப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும், வயர்லெஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை போல தான் பிசாசும் நமக்கு குற்றம் செய்ய வைத்து, பாவம் செய்ய வைத்து, நம்முடைய நியூஸை இமீடியட்டாக பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. நம்ம பேசுகிற காரியங்கள், பார்க்குற காரியங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக கொண்டு போயிட்டே இருப்பான். இப்போது அந்த மெசஞ்சர் இல்லை, ஏன்னா இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக ஆகிடுச்சு. எல்லாம் உடனே அங்கே அந்த ஸ்டேஷனில் என்ன புக் ஆகுதோ அது இமீடியட்டாக எஸ்பிக்கு வந்துடும். எஸ்பி வந்து கலெக்டர்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம்னு உடனே அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. இது நமக்கு தெரியாது. அதை போலவே பிசாசு நமக்கு விரோதமாக சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறான். இது நம்மால் பார்க்க முடியல, கேட்க முடியல. அதனால தான் நம்ம இப்படி ரொம்ப சோகமாக இருக்கிறோம். நம்ம கடந்த நாட்களில் பண்ணது, இந்த நிமிடம் வரல நம்ம பண்ணது எல்லாத்தையும் அவன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரே காரியம் தெரியுமா? தன்னுடைய கையை காட்டுறார் பிதாவின் இடத்துல. என் கையில் அடிக்கப்பட்டதான அந்த காயத்தை பாருங்கள், அதில் வழிந்து கொண்டு இருக்கிற ரத்தத்தை பாருங்கள், என் காலில் அடிக்கப்பட்டதான அந்த ஆணியின் காயத்தை பாருங்கள், அதன் மூலமாக வழிகிறதான ரத்தத்தை பாருங்கள். என் பிள்ளைங்க தவறான காரியத்தை யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் தலையில் நான் முள்முடியை வைத்து கொண்டிருக்கிறேன், அதனால என் தலையிலிருந்து வடிகிற ரத்தத்தை பாருங்கள். என் இருதயத்தை பிளந்து அதன் மூலமாக வடிந்ததான ரத்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். இதுக்கு மத்தியில் தான் நீங்களும் நான் இருக்கிறோம். இப்போ யார் சாட்சியை நீங்களும் நானும் நம்புகிறோம்? அதுதான் முக்கியம். நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க? உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ பார்த்து என் பக்கமும் வா, இல்லைன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பிசாசு பக்கமும் போகலாம். ஏன்னா சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஆதாமும் ஏவாளும் பழத்தை பித்து சின்னுவார்கள் தெரியுமில்ல, தெரிந்தும் ஏன் கொண்டு போய் அங்கே வைத்தார்? ஆண்டவர் அவங்கள ஒரு மிஷினா, ஒரு ரோபோட்டா உருவாக்க விரும்பலை. அவங்களுக்கு இன்னும் சுயமாக செயல்படும்படியாக ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ அதை பார்த்து நம்ம சரியாக செயல்படுத்தணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. பிசாசு 1008 கொடுப்பான், 1008 எண்ணம் வரும். ஆனால் அந்த எண்ணத்தில் நீங்கள் பகுத்தறிந்து இது தேவனுக்கு பிரியமில்லாதது வேண்டாம், இது தேவனுக்கு பிரியமானது, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி
நீங்களும் நானும் போராடி கொண்டே இருக்கணும். இல்லைன்னா ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டது போல பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதி வைத்திருந்தாலும் அதை கிறுக்கி போடுவதற்கு தேவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு தடவை எழுதிட்டா எழுதுனதே இல்லை. பரலோகத்தில் எழுதப்பட்டது இந்த கிருபையின் காலம் முடியும் வரையிலும் மாற்றப்படக்கூடியதான தகுதி உள்ளது. பாவின்னு ஒருத்தனை எழுதியிருப்பாங்க, ஆனால் கிருபையின் காலம் முடிவதற்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அந்த பாவி என்பவர் பரிசுத்தவானுக்குள்ளாக வந்துடுவார். பரிசுத்தவான் என்று எழுதப்பட்டதான ஒருவர் அந்த கிருபையின் காலம் முடிவதற்குள்ளாக பாவத்திற்குள்ளாக வந்தால் அவர் பாவம் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் மரிக்கிறதான சூழ்நிலையில் அவர் பாதாளத்துக்குள்ளே போயிடுவார். இப்போ கர்த்தர் நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் யார் சத்தத்தை கேட்க போறீங்க? பிசாசு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அதற்கு ரெண்டு உதாரணமாக நம்ம 2 பேரை பார்க்கலாம். முதலாவது உதாரணம் யோபு. இவனை குறித்து பிசாசு தேவ சமூகத்தில் போய் குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பார்த்தியா, அவன் எவ்வளோ உண்மை உள்ளவன் தெரியுமா, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, ஆண்டவர் பெருமையாக சொல்லி கொண்டு இருக்கிறான். உடனே பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவனை சுற்றிலுமாக ஒரு வேலி போட்டுருக்கிறீங்க, அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். யோபை தொடறதுக்கு முன்னாடி பிசாசு தேவனிடத்தில் ஒரு அனுமதி பெறாதபடி யோபுவை தொட முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வருதுன்னா நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் என்னை நம்பி எனக்காக ஒரு உத்தரவு கொடுத்துக்கிறார். பிசாசு போய் தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு, பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னால் தொட முடியுமா பாரு. இங்கே நம்ம நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான், உள்ளே வர முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் அவனுடைய வார்த்தை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பிசாசு நம்மளை தொடணும்னா நம்முடைய எல்லையில் ஒரு உடைப்பு வர வேண்டும், தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அதனால் தேவன் நமது வாழ்க்கையில் எல்லா காரியத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. நம்மளை தொடணுன்னாலும் அவன் கேட்கணும், நம்ம கீழே விழணுன்னாலும் அவன் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும், கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்வார், கொஞ்சம் தள்ளி தான் பாரு சொல்லுவார். ஆனால் அவன் மேலே எந்த காயமும் வந்துடக்கூடாது. அவன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் குழப்பத்தை பண்ணுறியா, அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறத தான் பிசாசு செய்ய முடியுமே ஒழிய தன்னுடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அவனால் துணிந்து வர முடியாது. நம்முடைய எல்லா எல்லைகளிலும் அவர் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, சாத்தான் அனுமதி இல்லாமல் நம்மை தொட முடியாது. தேவன் நமக்கு மேலே எல்லா அதிகாரம் உடையவராக இருக்கிறார். பிசாசு நம்மளை தொட முடியாது. தொட்டாலும் தேவனிடத்திலிருந்து உத்தரவு இல்லாமல் அவனால் தொட முடியாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது குறிப்பிட்ட சொற்ப காலத்திற்கு தான் வரும். யோபுவினுடைய வாழ்க்கையில் இந்த நடந்ததான இந்த சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் முதலாவது புஸ்தகம் இந்த யோபு தான். ஆதியாகமெல்லாம் எழுதப்படுவதற்கு முன்பாக முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு புஸ்தகம் தான். அதிலேயே ஆண்டவர் பாருங்க, அவனை சன்மார்க்கன் உத்தமன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டதான நமக்கு அவர் எவ்வளவு பரிந்து பேசுவார், எவ்வளவு சான்றிதழ்களை கொடுப்பார். அந்த பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்தி கூட விடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை இழந்தாலும் என் பரிசுத்தத்தை இழக்கப் போவது இல்லை, அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வரணுங்க. எதை இழந்தாலும் சொல்லுங்க, எதை இழந்தாலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து போக மாட்டேன். எதை இழந்தாலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து போக மாட்டேன். ஆமாம்,
என் ஜீவன் பிரிந்தாலும், என் உயிரே போனாலும் தேவனை நான் உங்களை விட்டு விலக போகிறது கிடையாது. அப்படிப்பட்டதான தைரியமான ஒரு முடிவை நம்ம இந்த நாளில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுவரை கீழே விழுந்தோம், எழுந்து நின்றோம், மறுபடியும் தூக்கி விட்டார், இப்படியே போயிட்டே இருக்குது. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் கீழே விழக்கூடாது, கீழே விழப்போவது இல்லை என்று எதிராளியாக்கிய பிசாசுடைய தலையை நீர் நசுக்கி விட்டீர் ஆண்டவரே. அவனை என்னை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எண்ணத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். அந்த சோதனை இருக்கு பார்த்தீங்களா, அது ஏதோ அற்ப காலத்திற்கு தான், சொற்ப நாட்களுக்கு தான் வரும். நம்ம பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. உம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. துராபாபாதியாசியா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். நீ கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார், நாம் தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம்
துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். முதலாவது யோபு பார்த்தோம், ரெண்டாவது பேதுருவை பார்க்க போகிறோம். பேதுருடைய வாழ்க்கையிலுமே அவன் தேவனிடத்தில் பிசாசு உத்தரவு பெற்றுக்கொள்கிறான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 32ஆம் வசனமும் வாசிக்கலாம். 118வது பக்கத்தில் இருக்கிறது, எல்லாரும் எடுத்துக்கங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவர் எல்லாத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி பேசுவார். கடல் மேலே இயேசு நடக்கும்பொழுது நானும் வாழ்க வரேன்னு சொல்கிறாரு. ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவருக்குள்ளே இருந்ததான அந்த ஒரு பெருமை, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், நான் செத்தாலும் உங்களுக்காக நான் சாவேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக தோட்டத்தில் வந்து பயந்து ஓடி போய் இயேசுக்கு பின்னாடியே போய், அப்போ இயேசு சொல்கிறாரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். அப்படிலாம் நான் என் உயிரை போனாலும் அவங்கள மறுதளிக்க மாட்டான்டவரை சொன்னார் தானே பேதுரு. ஆனால் சொன்னபடி செய்யலை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இவர் யார், எப்படிப்பட்டவர், எப்போ நம்மளை விட்டு விலகி போவார், எப்படி மனம் திரும்புவார், எப்படி மனஸ்தாபப்படுவார்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நம்ம எல்லாரையும் குறித்தும் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விழுந்து போயிருந்தீங்கன்னா கூட உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தைரியமாக சொல்ல போகிறோம், கர்த்தர் என்னுடைய சகாயர். நான் கீழே விழுந்தாலும் சத்துருவை நீ எங்களை மேன்மை பாராட்ட, என்னை குறித்து மேன்மை பாராட்டாத. நான் இருளில் இருந்தாலும் எங்கள் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறாரு. நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன். அந்த தைரியம் நமக்குள்ள வரணும். இப்போ நம்ம சொல்லுவோம், பிசாசை நீ என்னை குறித்து மேன்மை பாராட்டாத, நான் கீழே விழுந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். நான் இருளில் இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. இதை உணர்ந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த தைரியம் இந்த நாட்களில் நமக்கு வேண்டுங்க. இப்படி நம்மளை சோதிக்கிறதுக்கு முன்பாக பிசாசு தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு தான் வரான். தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய ஒரு தலைமுடி கீழே விழுனா கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தலைமுடி கீழே விழவே விழாது. ஹல்லேலூயா. நம்ம முடி விழுந்துருச்சுன்னா எவ்வளோ கவலைப்படுறோம் இல்லைங்களா? முடி கொட்டி போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுடைய முடியை குறித்தும் கவலை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அதை எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா.
ஆமாம், நான் வாலிப நாட்களாக இருந்த பொழுது நான் சலூனுக்கு கடைக்கு போவேன் ரெகுலராக. அப்போது அங்கே அந்த சலூனில் வெட்டுறவர் சொல்லுவார், பிரதர், அவர் ஒரு கிறிஸ்டின் தான், சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கா, உனக்கு ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, கல்யாண நேரத்தில் உனக்கு முடி இல்லைன்னா எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டான்னு. ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன தான் தலைமுடி இருந்தாலும் இல்லைனாலும் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணுவதற்குன்னு ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆயுதம் பண்ணி வைத்திருந்தார். அதனால் கல்யாணம் ஆகலைன்னு பயப்படாதீங்க. கல்யாணம் ஆகாதவங்க, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தலையில் முடி இருந்தாலும் சரி, முடியலனாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய முடிவின்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு நீங்கள் திருமண காரியங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கல்யாணம் ஆன பின்னாடி உங்கள் புருஷன் தலையில் முடி வளர பண்ணுவார். நிறைய பேர் அழகாக முடி இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி 2 மாதத்துலேயே முடியெல்லாம் கொட்டி போயிடும், சொட்டையாக போயிடும். அப்போ எங்கே போய் மாற்றுறது? கர்த்தரிடத்துல கொடுத்துட்டோன்னு வச்சிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. அதனால் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை யாராலையும் தொட முடியாது. யோபுக்கும் அனுமதி வாங்கினார், பேதுருவுக்காகவும் தேவனிடத்தில் அனுமதி வாங்கினார். காரணம், பேதுருடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலே இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எங்கே இறங்கி போனாலும் கர்த்தருடைய கையிலிருந்து மாத்திரம் இறங்கிடாதீங்க. அவர் நம்மளை கைவிட போகிறதில்ல. நாம் தான் அவரை கைவிட்டுட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய கரத்தை மறுபடியும் பிடித்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். முற்றும்படிய ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பிசாசு உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு தான் யோபுவையும் பேதுருவையும் பிசாசு சோதித்தான். அவங்க 2 பேத்தையுமே சாட்சியாக நிறுத்தி வேத புஸ்தகத்தில் அவங்க எழுதினதான வார்த்தைகளை பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் எழுதுறாரு, 653ஆம் பக்கத்தில் இருக்குது. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ ஏன் சோதிக்கப்படுகிறோம்? நாம் பொன்னாக விளங்க வேண்டும். சாதாரணமாக இரும்புலையும் தகரத்துலையும் கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? சோதித்து 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 பிரச்சனைகளுக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில் நம்மளை நடத்துவதற்கு காரணம், நம்மை பொன்னாக மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை சோதனைகளுக்குள்ளாக நடத்தி இருக்கிறார். அடுத்த பேதுரு பாருங்க, அவர் எழுதினதான நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 317ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அழிந்து போகிறதான பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியே பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ பாருங்க, யோபுவும் எழுதுறாரு, பேதுருவும் எழுதுறாங்க. நமக்கு வேற யார் எந்த சாட்சியும் வேண்டாம். உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதலாம், கவிஞர்கள் நிறைய கவிதைகளை எழுதலாம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகமாக இருக்கட்டும். நீங்களும் நான் நம்புகிற ஒரே ஒரு வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவது கிடையவே கிடையாது. சாத்தானுடைய தந்திரம் நம்ம மேலே குற்றம் சாட்டும்படியாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனாலும் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக சோதனையும் புடமிடுதலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. யோபுக்கு சோதனை வந்துச்சு, பேதுருவுக்கு புடமிடுதல் வந்துச்சு. 2 பேருமே முடிவில் மகிமையான சாட்சியாக வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு அவர்கள் ஒரு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை விட அதிகமான பாடு இயேசுவுக்கு தான். அவரை போல இந்த உலகத்தில் யாரும் பாடுபட்டவங்க கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்ததான சோதனை யாருக்கும் வரக்கூடாதுங்க, எனக்கு நடந்ததான காரியம் எங்கள் குடும்பத்தில் என் எதிராளிகளுக்கு கூட நடக்கக்கூடாதுன்னு இவங்க ரொம்ப அதிகமாக பாடுபட்டு சோதிக்கப்பட்டது இவங்க பேசுவாங்க.
ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க, ஆண்டவர் அவர்களுக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து சிலுவையில் நமக்காக ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அவரை தான் நீங்களும் நானும் பார்க்கணும். அவரை பார்த்து தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தம்முடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவார். தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிகிறார். நமக்காக பரிந்து பேசி வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பரலோக கோர்ட்டில் ஒவ்வொரு நாளும் குற்றம் சாட்டுகிறவன் வந்து குற்றம் சாட்டுகிறான். ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு வழக்குரைஞராக, நமக்காக வாதாடுகிறதான ஒரு வழக்கறிஞராக, நியாயம் செய்யக்கூடிய ஒரு நீதிபதியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நம்ம ஏங்க இன்னும் குற்ற உணர்வில் இருக்கணும்? கடந்த நாட்களில் இருந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குற்ற உணர்விலிருந்து வர தேவன் இந்த நாளில் நமக்கு உதவி செய்யட்டும். குற்றம் சாட்டுகிறவனுடைய திட்டத்திலிருந்து, தந்திரங்களிலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் இந்த குற்றம் சாட்டுகிற ஆவியிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரபாபா ராதுரானியாசியா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான விழுது போனதான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு மன்னித்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மேலே எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் அவன் குற்றம் சாட்டி கொண்டே தான் இருக்கிறான். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, உம்மை குறித்து நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர போதுமானவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஆண்டவரே, உங்களை குறித்து நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தர போதுமானவராக இருக்கிறீங்க. என் குற்றம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், என்னுடைய பாவங்கள் பார சுமை போல தாங்கக்கூடாதத பாரமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து தள்ளி என்னை பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாதாராதியாசியாதுரே நமக்கதுலானியாசியா. எந்தன் பாரங்கள் பாரசுமை போல் தாங்கக்கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெற்ற தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீ சொல்லுவமா, என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவே. மன்னித்து மறந்து தள்ளினீ மாபாவியாம் என்னை நினைக்க, மன்னானே நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க, மன்னானே நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கூடாத மாபாரம் சொல்லுவோமா? ஓ, எந்தன் பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும்
தயை பெற்ற தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினீ. மன்னிக்கும் தயை பெற்ற தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினீ. பாவியாம் என்னை நினைக்க மன்னானே நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னானே நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்மேல் பிசாசினால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. சொல்லாமா, பிசாசு என்மேல் சொன்னதான எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் எனக்கு விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிறதான கடினமான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில செயல்படாமல் போவதாக. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக பிசாசினால் சொல்லப்பட்டிருக்கிற கடினமான குற்றச்சாட்டுகள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படாமல் போவதாக, செயலிழந்து போவதாக. காரணம், நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நம்ம மேல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய அதற்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபாபாரா ரதிரனியா சந்துரேனியா. என்னுடைய வாழ்க்கையில அதிகமான சுமைகளை, பாரங்களை, மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நான் என்னுடைய வாழ்க்கையில விடுதலையோடு நடக்க செயல்பட உங்களுடைய பரிபூர்ண ஞானம் எனக்கு வெளிப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் மேல் சத்துருவினால் குற்றம் சாட்டப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீமையான தாக்கங்களையும் ஏற்படுத்தாமல் நீர் என்னை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய கண்களிலே எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ரபா ரதுலானியா சந்தரேனியா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு ஆதரவாக உதவி செய்கிற, பேசுகிற மனிதர்களுடைய வாய்கள் அடைக்கப்படுவதாக. நம்ம மேல பிசாசு குற்றம் சாட்டுறான். அதுக்கு ஜாடரா அடிக்கிறதுக்கு நிறைய மனுஷனை பிசாசு என்ன பண்ணிருப்பான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே நம்ம சொல்ல போகிறோம், ஆமா இவன் இதை பண்ணா அவன் நமக்கு விரோதமா இன்னும் சாட்சிகளெல்லாம் சொல்லுவான். அவன் சொல்ற சாட்சி எல்லாம் பிறல் சாட்சியாய் மாறணும். அவன் சொல்ற சாட்சி எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போகணும். தேவன் நமக்கு சாட்சி சொல்லுகிறவராக இருக்கிறார்.
நமக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறவன் பூமியில இருக்கிறான். ஆகவே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற சத்தத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில தவறான முறையில எங்களை வீழ்த்தும்படியாய் கிரியை செய்கிற குற்றம் சாட்டுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகும்படி சொல்லுகிறேன். பிதாவே, உங்களுடைய வல்லமையான கரத்தின் மூலம் நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான எல்லா விடுதலைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத அடிமைத்தன ஆவிகளும் குற்றம் சாட்டுகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சிந்தையிலிருந்து இருதயத்திலிருந்து விலகி போவதாக. ஹல்லேலூயா. எங்களுக்கு தீமை செய்யும்படி குற்றம் சாட்டும்படி எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல தொழிலில மறைந்திருக்கிற தீமையான கால்களும் கரங்களும் இயேசுவின் நாமத்தில் வெட்டி எறியப்படுவதாக. ஹல்லேலூயா. பொய்யான குற்றம் சாட்டுகிற பொல்லாத ஆவியின் தாக்கங்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு விலகி போனதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குற்றம் சாட்டின ஆவியிலிருந்து எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவனுடைய கைகளிலிருந்து நீர் எங்களை விடுவித்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. இந்த நிமிடம் வரையிலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது பல கரத்தாலே தாங்குகிறீ, மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவவார்த்தையால் தேற்றுகிறீ. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது பல கரத்தாலே தாங்குகிறீ, மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவவார்த்தையால் தேற்றுகிறீ. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார். தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவும்படியாக இரத்தத்தை சிந்தினார். நமக்காக தம்முடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். அவரை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறோம். இந்த அப்பத்திலும் இந்த இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே கழுவி பரிசுத்தமாக்கி இந்த பரிசுத்த பந்தியில நம் ஆயத்தத்தோடு காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தருணத்தை தேவன் கொடுத்துக்கிறார். நம்மை நாமே நாம் ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். ஆண்டவரை, நீங்க எங்களை சோதித்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. ஆண்டவரை, தேவரீர் என்னுடைய வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானத்தை உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதா இருக்க எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனமும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
இன்னும் அநேகர் ஆண்டவரே அந்த குற்ற உணர்வில் இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவரீர் இந்த நாளில் நீங்க பேசுங்க. அவருடைய சிந்தையில காணப்படுகிறதான அந்த குற்ற மனசாட்சியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்குகிறேன், வேரோடு பிடுங்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ரெபலரதியா ஷபாரபரதியா ரெபலரதியா சியோதராதியாலவா ரெபலரதியந்தலோதரானி மெலகபலரதியா சியாதரேலியா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அக்கினியாகி உங்களுடைய பிள்ளைகளுடைய மூளை பகுதியில் இறங்குவீராக. தீமையான வேர்களை, கசப்பான வேர்களை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட்டு உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதற்காக நீங்க எங்களுக்காக ஒப்பு கொடுத்தப்பட்ட உங்களுடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாய், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பானமடும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பூசிக்க போகிற இந்த அப்பமும் குடிக்க போகிறதான இந்த நம்முடைய ரத்தமும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, எங்களுடைய எல்லையை பரிசுத்தமாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய மாற்றத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில நீங்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.